இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு ஃபார்மர்ஸ் மார்க்கெட் தாங்க இது. நியூ ஜெர்சியிலேருந்து கொஞ்சம் பக்கத்தில் இருக்க சம்மிட் அப்படின்ற இடத்துல நடக்கக்கூடிய ஃபார்மர்ஸ் மார்க்கெட். இது வேறு ஒன்றும் இல்லைங்க, நம்ம ஊரில் நடக்கும் இல்லையா உழவர் சந்தைன்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி. உழவர் சந்தைங்கிறது டெய்லி நடக்கும், பட் இது வந்து வாரச்சந்தைன்னு சொல்லுவாங்க. நம்ம சின்ன வயசாக இருக்கும் போதெல்லாம் பார்த்திங்கன்னா புதன்கிழமை வெள்ளிக்கிழமை அப்படின்ற இடத்துல எல்லாம் சில ஊரில் எல்லாம் வந்துட்டு சந்தைகள் போடுவாங்க. அப்போ தான் அங்கே போய் தான் எல்லோரும் ஃபஸ்ட்டு காய்கறி வாங்கிட்டு வந்துடுவாங்க. அப்புறம் நிறைய பர்ச்சேஸ் பண்ணுற ஐட்டங்கள்லாம் இருக்கும் இல்லையா, சின்ன சின்ன மளிகை ஜாமான்கள் எல்லாமே அந்த மாதிரி டைமில் தான் போய் வாங்கிட்டு வந்துட்டு இருந்தாங்க. அது எனக்கு விவரம் தெரிஞ்சு நான் வந்து 2nd ஸ்டாண்டர்ட் 3rd ஸ்டாண்டர்ட் படிக்கும் போதெல்லாம் அது நிறைய ஃபேமஸாக இருந்துச்சு. பட் இப்போவும் சில ஊர்களில் நடக்குது. நம்ம இப்போ ஏதாவது நீங்கள் வீட்டுக்கு வாங்கணும் சில பொருள், கண்ணாடி, அந்த பவுடர், அதெல்லாம் அதிகமாக அங்கே வாங்கிட்டு வந்திருக்காங்க. நானே பார்த்துருக்கேன். காய்கறிகளை விட இந்த மாதிரி ஐட்டங்கள், தீனின்னு சொல்லணுன்னா அந்த பூந்தின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் அங்கேருந்து நிறையா வாங்கிட்டு வந்திருக்காங்க. நான் சின்ன வயசாக இருக்கும்போது எங்கள் தாத்தா பாட்டிலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு சந்தை இங்கே அமெரிக்காவில் நடக்குது. அதை பற்றி தான் நான் இந்த வீடியோவில் காட்ட போகிறேன். ஏன்னா அமெரிக்கானா நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம், காஸ்கோ, வால்மார்ட். ஸோ அது மட்டும் அமெரிக்கா கிடையாது. இந்த மாதிரி ஃபார்மர்ஸ்க்காக வச்சுருக்கிற இடமும் இருக்குது அப்படின்னு காமிக்கணுங்கிறதுக்காக தான் நான் இந்த இடத்த சூஸ் பண்ணி இங்கே வந்தேன். பட் இது வந்து சின்ன ஃபார்மர்ஸ் மார்க்கெட். அதனால் பார்த்திங்கன்னா ஒரு பார்க்கிங் லாட்டில் இவங்களுக்குன்னு தனியாக ஸ்பேஸ் ஒதுக்கி இந்த சண்டே மட்டும் போய் அவங்க ப்ராடக்டை வந்து சேல் பண்ணிக்கலாம். இப்போ வாங்க உள்ளே போய் பார்ப்போம் என்னென்ன அந்த ஷாப்பில் வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்ப்போம். இதில் பார்த்திங்கன்னா நான் ஃபஸ்ட்டு பார்த்தது இந்த காஃபி. அவங்களே அங்கேயே காஃபி கொட்டைகளை போட்டு அரைச்சி காஃபி பவுடராக கொடுக்குறாங்க. நீங்கள் காஃபி குடிக்கணுன்னா அந்த சின்ன இடத்துல அவங்கள்ட்ட சொன்னீங்கன்னா காஃபி போட்டு ப்ரிப்பேர் பண்ணியே கொடுப்பாங்க. பட் மெயினாக அவங்க வந்து காஃபி பவுடருக்காக தான் இந்த ஷாப்பை ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. அப்படியே காஃபி பவுடர் மட்டும் இல்லைங்க, நிறைய ஐட்டம், காய்கறிகள் மட்டும் அப்படின்ட்டு இல்லை, நிறைய ஐட்டம் வச்சுருந்தாங்க. பட் நான் ரொம்ப ஏர்லியாக போயிட்டேங்காட்டுக்கு என்னால் சில கடைகள் மட்டும்தான் பார்க்க முடிஞ்சுது. இப்போ இது பார்த்திங்கன்னா அந்த தேன்லாம் நேச்சுரலாக இருந்துச்சு, அந்த தேன். அதே மாதிரி அப்புறம் அந்த கூடைகள்லாம் பண்ணி வச்சுருந்தாங்க. அதெல்லாம் கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த மாதிரி பேகு, இந்த கையில் செய்வாங்கள்ல கூடை, இந்த இதெல்லாம் வந்து ரொம்ப நாளைக்கு முன்னாடி பார்த்தது. பட் இங்கே அமெரிக்காவில் இந்த மாதிரி பார்க்குறது எனக்கே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பார்க்கலாம் வாங்க.
ஃபைனலாக இந்த வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு. ஸோ இது வந்து ஒரு சின்ன ஃபார்மர்ஸ் மார்க்கெட் தான். இது மாதிரி பெரிய பெரிய மார்க்கெட்லாம் இருக்குது, அங்கே நிறைய ஐட்டங்கள் வரும். பட் இது வந்து சம்மர் முடிஞ்சிட்டனால வின்டர் வந்துடுச்சுனால இது கொஞ்சம் கம்மியாகிடும் இந்த ஆக்டிவிட்டீஸ். ஏன்னா இவங்க விவசாயம் பண்ணுறதே பார்த்திங்கன்னா அந்த பர்டிகுலர் பீரியடில் தான், அந்த சம்மரில் எல்லாத்தையும் முடிச்சுட்டு தேங்க்ஸ்கிவிங் எப்பயும் எல்லாமே அறுவடைன்னு சொல்லவுள்ள அந்த இதெல்லாம் எல்லா ஒர்க்கையுமே முடிச்சுடுவாங்க. ஸோ இப்போ வின்டரில் பார்த்திங்கன்னா அவங்க பொதுவாக எதுவுமே கல்டிவேட் பண்ண மாட்டாங்க. ஸோ அதனால் இந்த ஃபார்மர்ஸ் மார்க்கெட் ஐ திங்க் இதுதான் இந்த வருஷத்தோட கடைசி ஃபார்மர்ஸ் மார்க்கெட்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் நம்ம ஜூனுக்கு அப்புறம் தான் பார்க்க முடியும். பட் இதை விட பெரிய மார்க்கெட் எங்கேயாவது எனக்கு உழவர் சந்தை மாதிரி வார சந்தை மாதிரி ஏதாவது எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடச்சிச்சுன்னா நான் அதை நான் கேப்சர் பண்ணுறேன், அதை நான் வீடியோவாக எடுத்து நான் அப்லோட் பண்ணுறேன். பட் இது ரொம்ப சின்னது தான் என்னை பொறுத்த வரைக்கும். இதை விட பெரிய பெரிய மார்க்கெட்லாம் இருக்கும். ஸோ இன்னமும் வந்து இந்த ஊரில் விவசாயத்தை வந்து ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ எல்லோரும் அமெரிக்கானா இந்த மாதிரி ஐடி செக்டார் பில்டிங் ஸோ இதை மட்டும் நினச்சிட்டு நம்மளும் அந்த மாதிரி மாறணும்னு நினைக்காம இந்த இதுக்கும் இன்னும் முக்கியத்துவம் கொடுத்துட்டு தான் இருக்காங்க. ஏன்னா இங்கே வர நிறைய ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா வெளியூர்லேருந்து தான் எக்ஸ்போர்ட் ஆகி வருது. மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா மெக்சிகோவிலேருந்து தான் நிறைய இவங்களுக்கு அந்த வெஜிடபிள்ஸ் எல்லாமே கிடைக்கிது. இந்தியாவிலேருந்து வருது, பட் இங்கேருந்து தான் நிறையா வருது. ஸோ நீங்களும் அவங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த மாதிரி மார்க்கெட் ஏதாவது பார்த்திங்கன்னா அவங்களுக்கும் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுங்க. அதே மாதிரி நீங்களும் அவங்கள என்கரேஜ் பண்ணுங்கள். அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அவங்கள நான் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச். பாய். டேக் கேர்.